இந்த பகுதியில் பொதுவாக சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். சமீப நாட்களில் அதிகமான பேசுபொருள், அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அப்படின்னா விஜயினுடைய அரசியல் என்ட்ரி, அது குறித்து தான் அதிகமாக பதிவுகள் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு கோணத்தில் ஒரு பதிவை தான் நான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கிறேன். கவிஞர் கவின் மலர் அவங்க ஒரு பதிவிட்டு இருக்கிறாங்க. அவங்க விஜயினுடைய அவருடைய நடனத்து ரசிகையாக இருந்து இந்த அரசியலை பார்ப்பதாக அந்த பதிவு இருக்குது. அது என்ன அப்படின்னா, எனக்கு நிஜமாகவே விஜய் டான்ஸ் ரொம்பவே பிடிக்கும், இனிமே அவர் டான்ஸ் பார்க்க முடியாதென நினைக்கையில் ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ, இவர் அரசியலுக்கு போயிட்டாரே, நீ படத்தில் நடிக்க மாட்டாரே, அவரோட டான்ஸை எப்படி பார்க்கறது, அதுதான் அவங்களுடைய அந்த பதிவு. அதில் பின்குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அரசியலில் ஆடுவார் போன்ற பின்னூட்டங்களை எல்லாம் இடாதீர் மக்களே, உண்மையான என்னுடைய துயரத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அந்த பதிவு இருக்கிறது. இது ஒரு அரசியல் சார்ந்த பதிவு, சினிமா ரசிகை கண்ணூட்டத்தில் இருக்கிற பதிவாக கூட புரிஞ்சுக்கலாம். அதுக்கான விமர்சனங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, தளபதி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, கமலை விடவா விஜய் நல்லா ஆடுவார், அப்பெல்லாம் நீங்கள் இதை சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கமல் அரசியலுக்கு வரேன் அப்படிலாம் சொல்கிறப்ப இப்படிலாம் கவலைப்படலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திருமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னவோ நடிகர் ரஜினி ஃபார்முலாவோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறார். ரஜினி ஃபார்முலான்னு எதை சொல்கிறான்னு தெரியல. ஒருவேளை நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னதை வச்சு அவர் ரஜினி ஃபார்முலாவா அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. அப்புறம் ரமேஷ் பெரியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிரஞ்சீவியை போல் அனைத்தையும் முடித்து விட்டு திரும்ப வந்துடுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசியல் அவருக்கு பெருசாக எதிர்காலம் இருக்காது, மீண்டும் திரைத்துறைக்கே வந்துடுவார் அப்படின்ற துணியில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் பெருமாள் அண்ணா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக விஜய் படங்களில் டான்ஸ் ஆடுவார், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எப்படி கமலஹாசன் படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டு பிஸியாக இருக்கிறாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் படங்களில் நடித்து டான்ஸ் ஆடிக்கொண்டே மக்களை குஷிப்படுத்துவார் அப்படின்னு. இதுவும் கிட்டத்தட்ட அரசியலில் விஜயால் வெற்றி பெற முடியாது என்கிற துணியில் இந்த கருத்து இருக்குது. சுரேஷ் பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திராவிட துயரங்கள் தான் அவர் மீது முதல் கல்லெறியும். இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் திராவிட சித்தாந்த பின்புலம் கொண்டவர்கள் தான் இப்படிலாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் நீதி மையத்தை போல் இல்லாமல் இவர் தாக்கம் சிறப்பாக இருக்கும், வரவேற்கிறோம் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டி ஒரு பதிவிட்டிருக்கிறார். இதுதான் வலைதளங்களில் வலையோரத்தில் இருக்கிற ஒரு பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான பதிவுகள். அதுதான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.